ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்கள். இந்த செய்திகளில் தொடர்ச்சியாக வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் என்பதை பற்றி வேதத்தின் அடிப்படையில் பார்த்து கொண்டு வருகிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட பின்பும் பல வருடங்களாக இந்த வஞ்சிக்கிற ஆவியை பற்றி எனக்கு தெரியாது. இதை பற்றிய வேத பகுதிகளை நான் பலமுறை வாசித்திருந்தாலும் எனக்கு அதை பற்றிய வெளிப்பாடு கிடைக்கவில்லை. எனக்கு இதை பற்றிய அறிவை தேவன் அவருடைய கிருபையால் எப்படி எனக்கு வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நான் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்திலே சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருந்த சமயத்திலே தமிழ்நாட்டிலிருந்து அங்கு வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒருவருடன் பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் என்னை விட வயதில் முதிர்ந்தவர். அவருடைய ஊழியத்திலே சில அற்புதங்கள் நிகழ்ந்ததை நான் பார்த்தேன். அதாவது, பல ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண் அற்புதமாக இவரின் ஜெபத்தில் விடுதலை பெற்றார். மேலும் நோய்வாய்ப்பட்ட மக்கள் இவரிடம் ஜெபிக்க வருவார்கள். இவர் அவர்களின் தலையில் கை வைத்த மாத்திரத்தில் ஒரு பெரிய அசைவு உண்டாகும். அதாவது, அவர்கள் ஆட்டம் போட்டு இவர் அவர்களை பேய் ஓட்டுவார். இப்படி அவர் மூலம் நடந்த கிரியைகளை பார்த்து நான் வியந்தது உண்டு. இது ஒரு புறம் இருக்க, அவருடன் நான் நெருங்கி பழகின சில நாட்களில் நான் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்ட சில காரியங்கள் என்னை மிகவும் குழப்பமடைய வைத்தது. அதாவது, ஒரு நாள் தமிழ்நாட்டில் இருந்த அவருடைய மனைவியை போனில் மிகவும் தரைக்குறைவான கெட்ட வார்த்தையால் திட்டினதை நான் பார்த்தேன். மேலும் அவர் மிக பெரிய பொய்களை மிகவும் சகஜமாக பேசுவதையும் கவனித்தேன். இப்படி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கவனித்த நான் மிகவும் குழம்பி போயிருந்தேன். அதாவது, பரிசுத்த ஆவியினால் அற்புதங்களை செய்யும் ஒருவர் சகஜமாக பொய் பேசுவராகவும் கெட்ட வார்த்தை பேசுவராகவும் இருக்க முடியுமா என்று நினைத்து குழம்பி அதை பற்றி பல நாட்கள் என் இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில்தான் வட இந்தியாவின் பல பகுதிகளில் சுவிசேஷம் அறிவிக்க தேவன் வல்லமையாய் பயன்படுத்தின ஒரு ஊழியரின் அனுபவ பகிர்வை நான் கேட்கும் வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்தார். அவருடைய செய்தியில் வேத ஆதாரத்துடனும் அவரின் அனுபவ சாட்சியின் மூலமுமாக வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவியை பற்றி மிகவும் தெளிவாக விளக்கியிருந்தார். அன்றிலிருந்து தேவனுடைய கிருபையால் இந்த வஞ்சிக்கிற ஆவிகளை பகுத்தறிய தேவன் கிருபை செய்தார். இன்று நாம் காண்கின்ற கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேகர் தங்கள் ஜெபங்கள் மூலம் அற்புத அடையாளங்கள் நடப்பதாக விளம்பரப்படுத்துகிறார்கள். இன்னும் சிலர் மேடைகளில் செட்டப் செய்து தங்கள் மூலம் அற்புதங்கள் நடப்பதாக காண்பிக்கின்றார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் உண்மையாகவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள் என்று. ஆகவே ஒருவர் மூலம் நடக்கும் அற்புத அடையாளங்களை வைத்து கூட அவர் பரிசுத்த ஆவியினால்தான் அற்புதங்களை செய்கின்றார் என்று நம்ப முடியாது. வேத வார்த்தையை வைத்து ஒப்பிட்டு மட்டுமே வேதத்தை ஒழுங்காக வாசிக்கின்ற மறுபடியும் பிறந்த அவருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தால் மட்டுமே இந்த கள்ளர்களை கண்டுபிடிக்க முடியும். இதை பற்றி ஆண்டவராகிய இயேசுவும் நம்மை எச்சரிக்கின்றார். அந்த வேத பகுதியை நாம் வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22, 23 இறைவார்த்தைகள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம்
உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த வேதவாக்கிய பகுதிகளில் கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு இறுதி நாளில் நடக்கப் போவதை பற்றி ஆண்டவராகிய இயேசு இங்கு குறிப்பிடுகின்றார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமானது என்னவென்றால், இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் இயேசுவின் நாமத்தினாலேயே அற்புதங்களை செய்துள்ளார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று அவர்களுக்கு சொல்கின்றார். இதன் மூலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை விளங்குகின்றது. அது என்னவென்றால், இயேசுவின் பெயரால் தீர்க்க தரிசனம் உரைத்து பேய்களை ஓட்டி அற்புதங்களை செய்த இவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள். அவர்கள் அறிந்திருந்தது வேதத்தின் ஆண்டவராகிய இயேசுவை அல்ல. அவர்கள் அறிந்திருந்தது பிசாசாகிய இன்னொரு இயேசுவையே. அந்த பிசாசாகிய இன்னொரு இயேசுவின் மூலமாகவே இவர்களின் ஊழியம் நடந்துள்ளது, இவர்களின் அற்புதங்களும் நடந்துள்ளது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு இவர்களை பார்த்து, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்கின்றார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த கூட்டத்தாரை பார்த்து அக்கிரம செய்கைக்காரரே என்னும் கடினமான வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். இவர்கள் செய்த அக்கிரமம் என்ன? இவர்கள் இயேசுவின் பெயரை பயன்படுத்தி ஊழியம் என்ற போர்வையில் இவர்கள் பண்ணினது எல்லாம் வியாபாரமே. இயேசுவின் பெயரால் பிசாசின் பலத்தோடு இவர்கள் பண்ணினதெல்லாம் தங்கள் பின் ஒரு பெரும் கூட்டம் மக்களை கூட்டி தங்களுக்கென்று ஜப கோபுரங்களையும் ஜப கூடாரங்களையும் ஜப ஆலயங்களையும் ஜப தோட்டங்களையும் கட்டி தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் பெரும் சொத்தை சேர்த்தார்கள். இதனால்தான் ஆண்டவர் இவர்களை அக்கிரம செய்கைக்காரரே என்னும் கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த கள்ளர்கள் அல்லது இந்த அக்கிரம செய்கைக்காரர்கள் இயேசுவின் பெயரை பயன்படுத்தி தங்களுக்கென்று ஒரு பெயரையும் புகழையும் தேடிக்கொண்டார்கள். தங்கள் மூலமாக நடந்த அற்புதங்களை விளம்பரப்படுத்தி தங்களை ஒரு தேவ மனிதர்களாக காண்பித்து தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டார்கள். இவர்களின் தேவன் இன்னொரு இயேசுவே. பிலிப்பியர் 3:19 தேவ வார்த்தை சொல்கிறது, அவர்களுடைய தேவன் வயிறு. அதாவது அவர்கள் செய்வதெல்லாம் அவர்களின் சுய லாபத்திற்காகவே, அவர்களது வயிற்றுக்காகவே. ஆண்டவரின் வார்த்தை எவ்வாறு எச்சரிக்கிறது என்றால், மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கின்ற ஓநாய்கள். இங்கு ஆட்டுத்தோல் என்பது இயேசுவின் பெயரை குறிக்கின்றது. அதாவது இயேசுவின் பெயரால் வரும் இவர்கள் உள்ளத்தில் இருப்பதெல்லாம் ஓநாயின் பட்சிக்கின்ற குணம். அதாவது எப்படியாவது மக்களிடம் திட்டங்கள் போட்டு பணம் கறக்கலாம் என்பதே. இன்னும் நம் மத்தியில் இந்த ஓநாய்களின் பட்சிக்கிற திட்டங்களாகிய ஜப பங்காளர் திட்டம், 5 அப்பம் 2 மீன் திட்டம், இப்படி அநேக திட்டங்கள் தீட்டி மக்களை கொள்ளையடிக்கின்றவர்களை நாம் பார்க்க முடிகின்றது. மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகள் இந்த வேறொரு இயேசு அல்லது வஞ்சிக்கிற பட்சிக்கிற ஓநாய் கூட்டத்திடமிருந்து தப்பி விடுதலை பெற்று வேத வார்த்தையின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை மாற்றி நித்திய அழிவினின்று தங்களை காப்பாற்றி இந்த பூமியில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த செய்திகள் கொடுக்கப்படுகின்றது.